ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஸ்கோர் கிளேவர். நான் உங்கள் நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நாம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளேவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு February 19, 2026க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, அண்ட் இந்த எல்லா கண்டென்ட்டும் எங்கிருந்து எடுத்தது தெரியுமா? ஸ்கோர் கிளேவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சொல்லப்போனா மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல நாங்க தான் கிங்கு. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நாம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ந்து இந்த கண்டென்ட்டை கியூரேட் பண்றது தான். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நியூஸுக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக ஒரு அட்வைசரி குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓ, யாரு ஃபார்ம் பண்ணா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதாவது IICA. இது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே வருது. இந்த அட்வைசரி குரூப்போட சேர்மன் யாருன்னு பார்த்தா ஞானேஷ்வர் குமார் சிங். இவர் தான் IICAயோட டைரக்டர் ஜெனரல் அண்ட் CEO. சூப்பர். இதோட எய்ம் என்ன? இந்தியால பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் அண்ட் குளோபலி காம்படிட்டிவ் சூழலை உருவாக்கணும், கரெக்டா? அப்சல்யூட்லி. அடுத்த நியூஸ்க்கு போலாமா? கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 3 ரயில்வே எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரயில்வே எக்ஸ்பான்ஷனா? எவ்வளவு மதிப்புல? மொத்தம் 18,509 கோடி ரூபாய். இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா 389 கிலோமீட்டர் நீளத்துக்கு மல்டி டிராக்கிங் பண்ண போறாங்க. 4 மாநிலங்கள் இதுல கவர் ஆகுது: டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. வாவ், இது எப்ப முடியும்னு எதிர்பார்க்கறாங்க? ஃபைனான்ஷியல் இயர் 31க்குள்ள முடிச்சிடுவாங்கன்னு டார்கெட் வச்சிருக்காங்க. டெல்லி அம்பாலா, கசாரா மன்மாட் அண்ட் பல்லாரி ஹொசபேட் செக்ஷன்ல தான் இந்த லைன் எடிஷன்ஸ் நடக்க போகுது. கிரேட் நியூஸ். அடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் நியூஸ். இந்தியா 2026க்கான பிரிக்ஸ் சேர்ஷிப்பை ஃபார்மலி லான்ச் பண்ணிட்டாங்க. நியூ டெல்லியில முதல் பிரிக்ஸ் ஷெர்பாஸ் அண்ட் சூ ஷெர்பாஸ் மீட்டிங் நடந்துச்சு. ஓ, பிரிக்ஸ் 2.1 சொல்றாங்களே, அந்த எக்ஸ்பாண்டட் பிரிக்ஸ் பிளாக்குக்கு இந்தியா தான் இப்போ தலைவர். இந்தியாவோட பிரிக்ஸ் ஷெர்பா யாரு? நம்ம சுதாகர் தலேலா தான். அவர் தான் இந்த செஷன்ஸை சேர் பண்ணாரு. இந்த வருஷ சேர்ஷிப்கான தீம் என்ன தெரியுமா? பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. தீமே செம பவர்ஃபுல்லா இருக்கே. சரி, இப்போ பேங்கிங் நியூஸ்க்கு போலாமா? ஷூர். எக்ஸிம் பேன்னு ஒரு பேமெண்ட்ஸ் கம்பெனிக்கு RBI கிட்ட இருந்து ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன லைசன்ஸ் அது? பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர், சுருக்கமா PACB லைசன்ஸ். இது மூலமா கிராஸ் பார்டர், அதாவது இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸை அவங்க இன்னும் சுலபமா ஹேண்டில் பண்ண முடியும். காட் இட். நெக்ஸ்ட் அப், RBI ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிருக்காங்களே. ஆமா, யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர், அதாவது UTI ஃப்ரேம்வொர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்றத January 2027 வரைக்கும் டெஃபர் பண்ணிருக்காங்க. இது ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஓ, முதல்ல April 2026ல இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்துச்சு இல்லையா? ஏன் இந்த டெஃபர்மெண்ட்? இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த ஃபீட்பேக் காரணமா தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா அந்த வாட்டர்ஃபால் மெக்கானிசமை அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க. சரி, இதுல வேற என்ன சேஞ்சஸ் இருக்கு? மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ UTIயை ரிப்போர்ட் பண்றதுக்கு 5 பிசினஸ் டேஸ் எடுத்துக்கலாம். முன்னாடி இது 2 பிசினஸ் டேஸா தான் இருந்துச்சு. கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் இதுக்கான ரிவைஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததா செபி பத்தி ஒரு நியூஸ். ஆமா, செபி இப்போ என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், அதாவது ESG ரேட்டிங் ப்ரொவைடர்ஸ்க்கான ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கை ரிவ்யூ பண்ண ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்கிங் குரூப்பை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ESGனா ஒரு கம்பெனி சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நிர்வாகத்துல எவ்வளவு பொறுப்பா இருக்குன்னு பாக்குறது. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி இந்த ஈகோசிஸ்டமை இன்னும் என்ஹான்ஸ் பண்றது தான் இந்த குரூப்போட வேலை. கரெக்ட். அடுத்தது RBIயோட பெனால்டி நியூஸ். RBI ஒரு 5 ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல மானிட்டரி பெனால்டி போட்டிருக்காங்க. ஐயையோ, மொத்தம் எவ்வளவு பெனால்டி? மொத்தமா 1,35 லட்சம் ரூபாய். இதுல 3 பேங்க்ஸும் 5 NBFCஸும் அடங்கும். CSB பேங்குக்கு 63.6 லட்சம் ரூபாயும், DCB பேங்குக்கு 29.6 லட்சம் ரூபாயும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு 32.5 லட்சம் ரூபாயும் போட்டிருக்காங்க. அடேங்கப்பா, NBFCஸ்ல யாருக்கு பெனால்டி? IIFL ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு 5.3 லட்சமும், நாவி ஃபின்சர்வ் லிமிடெடுக்கு 3.8 லட்சமும் பெனால்டி போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் RBI டிரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாததுக்கு தான் இந்த ஃபைன். RBI ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சரி, இப்போ ஒரு சின்ன பிரேக்.
நண்பர்களே, நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சா உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சத வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. அப்புறம் எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சீரியஸ்லி, இந்த பாட்காஸ்ட் உருவாக்க எங்களுக்கு நிறைய எஃபர்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நியூஸ்க்கு போலாமா? எஸ், அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கலாம். IICA மறுபடியும் நியூஸ்ல வந்திருக்காங்க. ஹைதராபாத்ல இருக்கிற நல்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா கூட அவங்களோட MOUவை இன்னும் 5 வருஷத்துக்கு, அதாவது 2031 வரைக்கும் ரினியூ பண்ணிருக்காங்க. சூப்பர். அகாடமிக் கொலாபரேஷன், ரிசர்ச்னு பல விஷயங்கள்ல கோஆபரேட் பண்ணுவாங்க. அடுத்த அக்ரிமெண்ட் என்ன? IIT பாம்பே USAல இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கொலம்பியா IIT பாம்பே சென்டர் ஆஃப் AI ஃபார் மேனுஃபேக்சரிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. வாவ்! AI ஃபார் மேனுஃபேக்சரிங். யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல இந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. இது நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஒரு பெரிய பூஸ்ட். Absolutely. அடுத்து ரிப்போர்ட் செக்ஷன். வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் WIPO குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2025 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D எக்ஸ்பெண்டிச்சர் பத்தியும் சொல்லியிருக்காங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியா 7th ரேங்க்ல இருக்கு. நாம 2024ல R&Dக்காக $75.73 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆசம். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? As usual, China தான் ஃபர்ஸ்ட். $785.9 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. USA, ஜப்பான், ஜெர்மனி, சவுத் கொரியா அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. குளோபல் R&D எக்ஸ்பெண்டிச்சர் $2.87 ட்ரில்லியன் தொட்டிருக்கு. இன்கிரெடிபிள் நம்பர்ஸ். சரி, இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு? செஷல்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனி இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் விசிட் வந்திருக்காரு. ஓ, இதுக்கு ஏதாச்சும் விசேஷ காரணம் இருக்கா? இருக்கு. இந்தியாவுக்கும் செஷல்ஸ்க்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஏற்பட்டு 50 வருஷம் ஆகுது. அந்த 50th ஆனிவர்சரியை கோயின்சைட் பண்ணி தான் இந்த விசிட். 7 MOU சைன் பண்ணியிருக்காங்க. செசல் ஜாயிண்ட் விஷன்னு ஒரு ரோட் மேப்பையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கிரேட். அவரு PM மோடி, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எல்லாரையும் சந்திச்சு பேசினார் இல்லையா? ஆமா, மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் விஷன் மகாசாகர் இனிஷியேட்டிவ் பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்ததா குவாட் பத்தி ஒரு நியூஸ். சொல்லுங்க. குவாட் நாடுகள் அக்ரிகல்ச்சருக்காக ஒரு AI இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு AI எங்கேஜ். AI என்கேஜா? அப்படின்னா? அட்வான்சிங் இன்னோவேஷன்ஸ் ஃபார் எம்பவரிங் நெக்ஸ்ட் ஜென் ஆக்ரி ஈச்சர். இதுக்கு குவாட் நாடுகள் கிட்ட இருந்து $6 மில்லியன் மேல ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த இனிஷியேட்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா USAல இருந்து NSF, ஆஸ்திரேலியால இருந்து CSIRO, இந்தியால இருந்து ICAR அண்ட் ஜப்பான்ல இருந்து JST. நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சும் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சூப்பர் கொலாபரேஷன். இப்போ பிசினஸ் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். கேலக்ஸ் ஐன்னு ஒரு இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆமான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அதாவது NSIL கூட ஒரு டேட்டா ரீசெல்லர் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஸ்பெஷல்? இது மூலமா கேலக்ஸ் ஐ தான் NSIL கூட எர்த் ஆப்சர்வேஷன் டேட்டாவை ரீசெல் பண்றதுக்காக ஃபார்மலி கொலாபரேட் பண்ற முதல் பிரைவேட் இந்தியன் சேட்டலைட் ஆபரேட்டரா ஆகியிருக்கு. That's a milestone. வேற பிசினஸ் நியூஸ்? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI 2 அப்ரூவல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிசினஸ ஆக்சிஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அக்வயர் பண்றதுக்கு. இன்னொன்னு, ஹிந்துஜா லேலேண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் HLF NDL வெஞ்சர்ஸ் லிமிடெட் கூட மர்ஜ் பண்றதுக்கும் CCI அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து ஸ்டேட் நியூஸ். பட்ஜெட் சீசன் போல. ஆமா, 3 மாநிலங்களோட பட்ஜெட்டை பத்தி பார்க்கலாம். முதல்ல ராஜஸ்தான். டெபுட்டி CM அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தியா குமாரி FY 2026-27 பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணாங்க. டோட்டல் பட்ஜெட் சைஸ் 6.11 லட்சம் கோடி. அடுத்து மத்திய பிரதேஷ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெகதீஷ் தேவ்தா FY 27 பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணாரு. டோட்டல் அவுட்லே 4.38 லட்சம் கோடி. இந்த பட்ஜெட் கியானி மாடலை பேஸ் பண்ணுது. கியானி மாடலா? அது என்ன? கியானினா கரீப், யுவா, அன்னதாதா, நாரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த 6 விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். மூணாவது மாநிலம் என்ன? குஜராத். ஃபினான்ஸ் மினிஸ்டர் கனுபாய் தேசாய் FY 27 4.08 லட்சம் கோடி பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காரு. 2030 காமன்வெல்த் கேம்ஸ்க்காக டூரிசம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிக கவனம் செலுத்துறாங்க. கிரேட் பிளானிங். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ்.
இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAIக்கு புது அதிகாரிகள் வந்திருக்காங்க. 2026-27 டேர்ம்க்கு 74th பிரசிடென்ட்டா CA பிரசன்னகுமார் தொண்டேட்டி எலெக்ட் ஆயிருக்காரு. அப்போ வைஸ் பிரசிடென்ட்? வைஸ் பிரசிடென்ட்டா CA மங்கேஷ் பாண்டுரங் கினாரே எலெக்ட் ஆயிருக்காரு. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. கடைசியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. லீகோட பேரை இந்தியன் ஃபுட்பால் லீக், அதாவது IFLனு மாத்திட்டாங்க. ஓ, லீக் இனிமே IFLஆ? எப்போ இருந்து இந்த மாற்றம்? 2025 சீசன்ல இருந்து, அதாவது February 27, 2026ல இருந்து எஃபெக்டிவ் ஆகும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என்னது? IFL சாம்பியன்ஸ்க்கு இந்தியன் சூப்பர் லீக் ISLக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. டெஃபினெட்லி. சரி, இன்னைக்கு எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், a quick reminder. தினமும் சாயங்காலம் 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மாத இறுதியில டாப் ஸ்கோரர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So a new game every month. சோ உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ண, ரிவார்ட்ஸ் வின் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, stay curious and keep learning with Score Clever. Bye.